உயிரோடு தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்கள். பிரித்தானிய அவரது போரியல் ஆய்வாளர் அரசு அணைகின்ற வணக்கம் அரசர்களே. வணக்கம் தானே. அடுத்த உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்ததும் அந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் அந்த நாட்டை வழி நடத்துவோம் என்று ஆணித்தரமாக பல தடவைகள் கூறி வந்திருந்தார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் நிலக்கரி ஊழலில் சிக்கி இருப்பது போல் தெரிகின்றது. இந்த நிலைமை என்ன நடக்கின்றது என்பதை கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இலங்கை எலக்ட்ரிசிட்டி போர்ட் சிலோன் இலங்கை மின்சார வாரியம் தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துவதால் மிகப்பெரிய ஒரு நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற உட்கட்டுமான மற்றும் மூலோபாய மேம்பாட்டுத்துறை மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பித்த அதன் அதிகாரபூர்வமான கடிதம் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த லக் விஜய மின் உற்பத்தி நிலையம், நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு பெறப்பட்ட 8 கப்பல்களில் பெறப்பட்ட இந்த நிலக்கரிகள் தரமற்ற, அதாவது அதற்குரிய தரமற்ற குறைந்த தரமுள்ள நிலக்கரிகளை வாங்கியதால் கிட்டத்தட்ட 767 கோடிகள் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது தரமற்ற நிலக்கரியை கிட்டத்தட்ட 7.6 பில்லியன் என்று சொல்லலாம் ரூபாய்கள் தரமற்ற நிலக்கரியை 4 முறை அனுப்பியதால் ஏற்பட்ட இழப்பை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது நிலக்கரியால் ஏற்பட்ட இழப்பு தான் இந்த 767 கோடி என்று சொல்லியும், ஆனால் இது நேரடி முன் உற்பத்தி இழப்பு 2796 கோடி என்று சொல்லியும், பராமரிப்பு பாதுகாப்பு செலவு 230 கோடி என்று சொல்லியும், அதாவது மொத்த இழப்பு 3026 கோடி ரூபாய்களை இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த சமயத்தில் அதாவது மின்சாரம் அதாவது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம்தான் இலங்கையின் மின்சார தேவைகளில் கிட்டத்தட்ட 40% உற்பத்தி செய்து வருவதாகவும், ஆனால் அதில் இந்த தரமற்ற நிலக்கரிகள் பயன்படுத்தப்பட்டதால் அங்குள்ள மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கிட்டத்தட்ட அதற்கு அண்மையில் இருப்பவர்கள் 5000 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாது அந்த சூழலில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கிராம சேவையாளர் பிரிவில ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு அந்த தரமற்ற நிலக்கரியின் புகையினால் உடல்நலக்குறைவு பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கலாம், கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறது இலங்கையின் சுகாதாரத்துறை. அதாவது இந்த ரெக்கமெண்டட் லிமிட் 10% ஆகத்தான் அந்த சூட் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், ஆனால் அது தற்போது 20%, 25% எட்டி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க அரசு இதுவரை காலமும் மற்ற அரசுகள் வெவ்வேறு ஊழல்கள் நடைபெற்ற போது அரசுகளை குற்றம் சாட்டியவர்கள் இப்போது இதை மின்சார சபையை குற்றம் சாட்டிவிட்டு கடந்து போய்விட முடியாது என்ற ஒரு கோஷங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் சுரேஷ் சாலையை கைது செய்திருப்பதாக கூட சில எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றன. இது தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? அவர்கள் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், இழப்பீடுகளை அந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்கள், இழப்பீடு பெற்றாலும் அந்த தற்போதைய அரசாங்கம் இழந்த தொகைக்கு அது ஈடாகாது என்று சொல்லியும், எப்படி இழப்பீட்டை நீங்கள் இழப்பீடு முதல் கிடைக்குமோ தெரியாது, கிடைத்தால் கூட அது தற்போது இந்த நாடு இழந்த தொகைக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இலங்கை அரசு இப்போது மின்சார கட்டணத்தையும் 13% அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. IMF நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதனை அதிகரிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள்.
அதே சமயம் இலங்கையின் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் கப்பல்கள், அதாவது எரிவாயுக்களை ஏற்றி வருகின்ற கப்பல்கள் தாமதமாக வந்ததால் ஏற்பட்டது என்று அரசு கூறினாலும் சில இடங்களில் மக்கள் வரிசையில் நின்றது முன்னைய காலத்தை ஞாபகப்படுத்துவதாக ஒரு பெரிய நெருக்கடியை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு புறக்காரணிகளும் ஒரு காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றுவது, இப்ப ஈரான்ல இருந்தெல்லாம் எரிபொருட்களை இலங்கை அரசு வாங்கி கொண்டிருந்தது. வெவ்வேறு நாடுகளில் இப்ப ரஷ்யா, ஈரான் என்று. ஆனால் இப்போது அவர்களின் கப்பல்கள் ஷேடோ ஃபிளீட் என்று சொல்லி கைப்பற்றுவது, போக்குவரத்தில் ஏற்பட்ட நெரிசல்கள், ஹார்முஸ் ஜலசந்தி மீதான அச்சுறுத்தல்கள் என்று புறச்சூழல்களும் இந்த அரசுக்கு பாதகமாக இருப்பதால் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த அரசை பொறுத்தவரையில், அதாவது இப்போது இவ்வளவு இழப்புக்கும் இந்த அரசு இவ்வாறு பதில் சொல்ல போகிறது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன எதிர்கட்சிகளுக்கு. ஏனென்று சொன்னால் இந்த அரசு முன்னைய அரசை பொருளாதாரத்தை நாசமாக்கியது அல்லது ஊழல் செய்தது என்று சொன்னபடியால் இப்ப இவர்களும் இந்த ஊழல்களுக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறார்கள். உலகத்தின் காவல்துறை ஃபுல் ஸ்விங்கில் நடவடிக்கை எடுப்பதால் நாடுகளுக்கு சிக்கல் வந்திருக்கின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் இலங்கையும் அடங்குகிறது என்று கூறுகிறீர்கள். சரி, இன்னொரு விடயத்தை பார்ப்போம். இந்திய தூதுவர் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி அரசியல் சதுரங்கம் விளையாட்டு நடப்பது போல் தெரிகின்றது. 26ஆம் தேதி வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகளை சந்தித்திருக்கின்றார். அதை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இனி அதற்கு முன்னதாக 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். இந்த சதுரங்க விளையாட்டில் என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்தியாவுக்கும் தற்போதைய இலங்கை அரசுக்கும் இடையிலான ஒரு உறவு பெருசாக இன்னும் ஒரு நல்ல நிலையில் இல்லை. அண்மையில் இந்தியாவுக்கு போய் வந்த இலங்கையின் அமைச்சர் ஜேவிபி செயலாளர் டி சில்வா கூறியிருந்தார், நான் போகவில்லை, அவர்கள் தான் அழைத்தார்கள், நாங்கள் கேட்டு போகவில்லை என்ற தொனியில் தான் அவர் பேசியிருந்தார். அப்போ தாங்கள் இந்தியாவை எதிர்க்கவில்லை, ராஜீவ்காந்தியை தான் எதிர்த்தோம், ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது அவர்தான் என்ற தொனியில் பேசியிருந்தார். ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் இலங்கை ஒரு உறவை பேணுவது போல் இருந்தாலும், அதாவது நாங்கள் போன முறை கதைக்கும் போது கதைத்திருந்தோம், அதாவது எதிரியை நீங்கள் நண்பனை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிரியை மிக அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இப்ப இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை அறிய வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு இலங்கை இருக்க வேண்டும். அதுதான் இவர்களின் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லித்தான் பேசியிருந்தோம். ஏனென்றால் இப்ப நீங்கள் ஒரு நாட்டின் புலனாய்வுத்துறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனாய்வுத்துறை என்ன செய்யும்? இப்ப அமெரிக்கான புலனாய்வுத்துறை என்றால் அது அமெரிக்காவில இருந்து வேலை செய்யாது, அது ரஷ்யாவுக்குள்ள இருக்கும் அல்லது சீனாவுக்குள்ள இருக்கும் அல்லது வடகொரியாவுக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த எதிரியவனா அதுக்குள்ளதான் ஊடுருவ வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கலாம். அதே ஒரு நிலைமையாகத்தான். அப்ப இந்தியா 2 படங்கள் அண்மையில் வெளிவந்திருந்தன சமூக வலைத்தளத்தில். அதாவது நாமல் இந்தியாவுக்கு போன போது கொடுக்கப்பட்ட வரவேற்பு, அணிவகுப்பு, அனுர்குமார் திசாநாயக்கா போன போது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பல புகைப்படங்கள் கூட பல செய்திகளை சொல்லுகின்றன. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது இந்தியாவின் அதாவது தூதுவர் சந்தோஷ் ஜா இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து கதைத்திருக்கின்றார். இந்த கூட்டம் எதிர்கட்சிகள் சந்தித்த, நீங்கள் கூறியது போல எதிர்கட்சிகள் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஒரு கூட்டம் இடம்பெற்றவுடன் இவர் உடனடியாக சென்றிருக்கின்றார். இதன் பின்னணியில் இந்தியாதான் இந்த எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலைகளை செய்தார்களா என்று. இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சுவிஸ் அரசாங்கம் ஒரு முனைப்பை காட்டியிருந்தது. அதே போல எதிர்கட்சிகள் தென்னிலங்கையில் எதிர்கட்சிகள், உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில் இடம்பெற்ற தேர்தலின் போது கூட சஜித்தையும் ரணிலையும் ஒன்றாக இணைப்பதற்கு இந்தியா எவ்வளவோ பாடுபட்டிருந்தது. ஆனால் அது முடியவில்லை. இப்போது இந்த அரசை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள் திட்டம் போடுகிறார்கள். என்று சொன்னால் இப்போது ரணில் விக்ரமசிங்கா மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அப்ப நாமல் ராஜபக்ஷவும் அவரின் தாயாரும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
ஒன்று தெரிகிறது, இந்த அரசு மெல்ல மெல்ல பார்த்து யார் யார் தனக்கு எதிராக வரப்போகிறார்கள் என்பதை பார்த்து மெல்ல மெல்ல அவர்களை நொக் அவுட் பண்ண இந்த அரசு முனைகிறது. அதற்கு முன் தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரா பிரியதர்சன ஜாப்பா தான் இந்த எதிர்கட்சிகள் தொடர்பாக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியதாக கூறியிருந்தார்கள். அதே சமயம் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் ஏற்கனவே சஜித் பிரேமதாசா மற்றது நாமல் ராஜபக்ஷா போன்றவர்களுடைய மற்றது மகாநாயக்க தேரர்கள் மற்றது எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைப்பது தொடர்பாக அவர்களுடன் எல்லாம் பேசி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் முன்னாள் அமைச்சரான பேராசிரியர் EL பீரிஸ் ஆக இருக்கலாம், அல்லது கெல உரிமையாவின் லீட தலைவராக இருக்கலாம், உதயா கமெம்பில்லாவாக இருக்கலாம். இப்படி பெருமளவானவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரைமறைவில் இந்த அரசுக்கு எதிராக இந்தியா ஒரு நடவடிக்கையை எடுப்பது போலதான் தெரிகின்றது. எனவேதான் இந்த தருணத்தில் அனுரக குமார் திசாநாயக்க அரசு சுரேஷ் சாலே மீது கையை வைத்தது. இன்னொரு விதத்தில் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த மட்டில் இந்தியா ஒரு நம்பக்கூடிய ஒரு நபராக பார்ப்பது போல் தெரிகின்றது. மாறாக அடுத்து NPP அரசாங்கத்தை ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கட்சியாக அவர்கள் பார்க்கிறார்கள். பழைய நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுதான், அதனால்தான் இந்த சதுரங்க ஆட்டம் நடக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இந்தியாவின் AVP அரசும் இந்தியாவை நம்புவது போல் நடிக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இந்தியாவும் இந்த அரசை நம்புவது போல் நடிக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை தளபதியின் பயணமாக இருக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்காவின் அந்த கிராஃபைட் மைனிங் கம்பெனி, அந்த மைனிங் கம்பெனியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் LLC என்ற அந்த கம்பெனி, அந்த நிறுவனத்தின் டைரக்டர் ஒரு அமெரிக்காவின் இராணுவ அதிகாரி. அவர் ஒரு லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி. அவர்தான் சந்தித்திருக்கின்றார் இந்த இலங்கை தூதுவரை சந்தித்திருக்கின்றார். என்று சொன்னால், இந்த இலங்கையில் ஒரு கிராஃபைட் மைனிங்கை ஆரம்பிப்பது என்று சொல்லி. நான் இதை ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், அதாவது இது சிறிய சிறிய சம்பவங்கள்லாம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்குள் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை விஸ்தரிக்க முற்பட்டு நிற்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான முருகல் நிலை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்போது அமெரிக்க அதிபர் இந்தியாவுடன் $6.2 டிரில்லியன் பெறுவதற்கான முயற்சிகளை திரைமறைவில் மேற்கொள்வதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இலங்கை தொடர்பில் இந்தியா தான் ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்று வருவது போலதான் தெரிகின்றது. இனி நிறைவாக பிரான்சினுடைய தூதுவர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களை சந்தித்து எண்ணெய் தொடர்பாக உரையாடி இருப்பது போல் தெரிகிறது. எண்ணெய் தொடர்பாக என்ன பேசப்பட்டது? எண்ணெய் தொடர்பாக என்றில்லை, அவர்கள் அதாவது பிரான்சின் தூதுவரும் ஜெர்மனின் தூதுவரும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார்கள். அப்போது அவர்கள் ஆளுநரை சந்தித்தார்கள். ஆளுநரை சந்தித்த போது அவர்கள் போன விடயம் ஒன்றுதான் என்றால், வடக்கின்ற பொருளாதாரத்தை எவ்வாறு உயர்த்துவது. அப்ப சுற்றுலாத்துறையை உயர்த்துவது என்று சொன்னால் அதற்குரிய, அதாவது குயிக்காக மிக விரைவாக எவ்வாறு மக்கள் போகலாம். சுற்றுலா பயணிகள் என்று சொன்னால் அவர்கள் A9 ரோட்டால 12 மணித்தியாலம் போறதெல்லாம் அவைகளுக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். அப்ப அவர்கள் கேட்டது என்று சொன்னால், இதை எவ்வாறு நவீனமயப்படுத்துவது. விமான சேவை என்று சொன்னாலும் இப்போதுதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜப்னா ஏர்வேஸ் என்று சொல்லி ஒரு சிறிய விமான சேவை ஒன்றை இலங்கையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு முதல் இந்தியாவின் விமான சேவை இருந்தது. இந்தியாவின் விமான சேவை கொழும்புல இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில இருந்து சுத்தி இங்க வரும். அது பெரிய ஒரு கடினமான விடயம். அப்ப அவ்வாறு, அதாவது கொழும்பில இறங்குற சுற்றுலா பயணிகள் விரைவாக யாழ்ப்பாணத்துக்கு போகும். இல்லை என்று சொன்னால் யாழ்ப்பாண விமான நிலையத்தை அனைத்துலக விமான நிலையமாக மாற்றி அங்கு அவர்கள் தரையிறங்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
அது தொடர்பாக அங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தது. அவ்வாறு அடுத்ததாக அதன் மூலம் வடபகுதியின் பொருளாதாரத்தை உயர்த்தலாம். இரண்டாவதாக வடபகுதி பொருளாதாரத்தின் உற்பத்தி துறை. அப்பதான் ஆளுநர் வேதநாயகன் கூறினார், இந்த புலம்பெயர் நாடுகளில், இப்ப வெளிநாடுகளில் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் யாழ்ப்பாண பெயர்களில், இப்ப யாழ்ப்பாண எண்ணெய் அல்லது ஆனக்கொட்டை எண்ணெய் அப்படியான பெயர்களை வைத்துக் கொண்டு பல பொருட்கள் விற்பனையாகின்றன. ஆனால் அந்த பொருட்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. போலியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தயாரிக்கப்படுவது போல் தயாரிக்கப்பட்டு எங்கள் மாகாணத்தின் பெயர்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் வடபகுதிக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று இந்த தூதுவர்களிடம் ஒரு முறைப்பாடாக கூறியிருக்கிறார். நீங்கள் உங்கள் நாடுகளில், இப்ப ஐரோப்பிய ஜெர்மனிலேயோ அல்லது பிரான்சிலேயோ இவ்வாறான பொருட்கள் போலியாக அந்த இது இப்ப யாழ்ப்பாணத்தின் ஒரு பெயரை சொல்லி அங்கிருந்து இந்த வருகிறது எண்ணெயோ மாவோ அதோ வருகிறது என்று சொன்னால் உண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கம்பெனி இருக்காண்டு நீங்கள் பாருங்கள் என்ற தோணியில் கேட்டிருக்க. அது உண்மையான ஒரு நல்ல விடயம். என்று சொன்னால் பல இந்திய நிறுவனங்கள் கூட யாழ்ப்பாணத்தின் பெயரை சொல்லி எங்கட மீன்களை கொண்டு வந்து அங்கிருந்து பிடித்து கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்துவிட்டு போகிறார்கள். ஆனால் இது, அதாவது நல்ல விடயத்தை யார் கூறினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது அந்த மக்களின் பொருளாதாரத்தை ஒரு முடக்கும் செயல்தான். நிச்சயமாக நன்றி அரசு. நிகழ்ச்சிகள் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கணும். மீண்டும் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.